இரண்டு நிமிடங்கள் சில கருத்துக்கள். சபையோர்களே, கனடாவிலே நடைபெற்ற பல்வேறு மாநாடுகளிலே பங்கு பெற்றிருக்கின்றேன். ஆனால் இந்த 6வது உலக திருக்குறள் மாநாடு தனிமுத்திரை பதித்திருக்கிறது. எவ்வாறு என்றால், முதலாவது இளைய தலைமுறையினர் பங்கு பற்றி அதை சிறப்பித்தது என்னுடைய சாதனைகளை ஒன்று. இரண்டாவது, முதலாக உலக மாநாட்டு மேடையிலே ஏறி தமது திறமைகளை எனது மாணவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் இருந்து எனது மாணவர்கள் இங்கே பங்கு பற்றியதற்கு நாம் பெருமை அடைகிறேன். அது இரண்டாவது. மூன்றாவது, நிரம்ப மாநாடுகள் நடந்த போதிலும் கிழக்கு மேற்கு வடக்கு நாடுகளில் அனைத்து நாடுகளிலிருந்தும் பெரும்பாலான நாடுகளிலிருந்தும் ஆய்வாளர்கள் பங்கு பற்றியது அதனுடைய 3வது சிறப்பு. 4வது சிறப்பு, இறுதி நாள் அரங்கு வரையில் சபை நிறைந்த பார்வையாளர்கள் அமர்ந்திருப்பது இதனுடைய சிறப்பு என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். கரெக்டாக 4 வார்த்தைகள் நிரப்பியதற்கு பேராசிரியருக்கு நன்றி கொண்டு அடுத்ததாக இந்த குறிப்புரை சுருக்கமாக சொல்வதற்கு அவர்களுடைய அணிந்து தமிழ் முறை கல்வியிலே நாங்கள் கற்பிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த மாநாட்டுக்கு முன்னோடியாக பல மாநாடுகள் நடந்திருக்கின்றன. அதை குறிப்பாக சொல்வதனால் சமீபத்தில் நடத்திய மாநாடு ஒழுங்கு செய்தவர் கூட அந்த மாநாட்டை இப்படித்தான் லைனிங் அறிவிக்கிறது, இப்படித்தான் சமுதாயம் என்று சொல்லி நாங்கள் முன்னோடியாக அவர்கள் குறிப்புரை சொல்லிக் கொள்கிறோம். கதைக்கு எனக்கு போட்டோ எடுத்தாங்க. கதைக்கு ஒரு போட்டோ எடுத்தாங்க. மகள் என்ற மாசம் அந்த கிட்ட போயிருந்தாங்க. அவையாருடைய பாட்டு அதுபோன்று அன்பியல ஆவியலும் ஆவியல திறமையலும் திறமையல பலமையலும் எங்களுடைய நாங்கள் ஒன்றாவது உயர தமிழ் உலகில் ஒன்றாக நம்மோடு வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக எங்களுக்கு குறிப்புரை சொல்லுவதற்கு வருகின்ற எங்களுடைய பேராசிரியர் வணக்கத்துக்குரிய ஜோசப் சந்திரகாந்தன். அனைவருக்கும் நன்றி வணக்கம். இந்த மாநாடு கனடிய தமிழர்கள் மத்தியிலும் உலகரங்கில் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற உங்கள் மத்தியிலும் ஒரு புத்துணர்ச்சியை உணர்வை கொடுத்திருக்கின்றது. வரலாற்றில் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த நூற்றாண்டிலே தமிழுக்கு உண்மையிலே நாம் அதிகமான பெருமெண்ணிக்கையில் தமிழர்களுடைய 2வது மொழியாக ஆங்கிலம் தான் இருந்து வருகிறது. ஆனால் இந்த நூற்றாண்டின் முதல் காலிலே பார்த்தோம் என்றால் உலக அரங்கிலே தமிழ் மொழியை பேசுகின்ற தமிழ் குடும்பத்திலே வந்த பிள்ளைகளுடைய 2வது மொழியாக பல ஐரோப்பிய மொழிகள் அல்லது லத்தீன் அமெரிக்க மொழிகள் கூட சேர்ந்து வந்திருக்கிற தன்மையை பார்க்கிறோம். ஆகினாலே நாம் தமிழுக்கு செய்யக்கூடிய பெரும் பங்களிப்பு ஒன்று என்னுடைய பிள்ளைகளை அந்த மொழியிலே தமிழின் சிறப்புகளை கொண்டு வரக்கூடிய வகையிலே அவர்களுக்கு ஊட்டமளித்து மொழிபெயர்ப்புகளை நாம் ஒன்றிணைத்து கொண்டு வர வேண்டும். அது குறிப்பாக திருக்குறளை உலக மொழிகளில் நாம் அவ்வளவு மொழிபெயர்த்து திருவள்ளுவரோடு பங்களிக்கிறோமோ அவ்வளவு அது தமிழின் முயற்சிக்கு வழிவகுக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன்.
இந்த திருக்குறள் மாநாட்டுக்கு திருவள்ளுவர் வந்திருக்கிறார் என்று நம்புவீர்களா? திருவள்ளுவரே வந்திருக்கின்றார். அவரை உங்கள் முன் குறள் போல குறை சொல்வதற்கு சூழால் தானே முடிவை தன் குடியை தாழாமல் உயர்த்து. இந்த இலக்கணம் தான் லம்போதரனும் அவரது சிவன் இளங்கோவும் உதயம் துளைராஜன். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஆய்வகங்கள் உண்மையிலே வியப்புக்குரிய ஆய்வகங்கள். இதில் பாருங்க, ஜெர்மனியிலிருந்து பயோடெக்கில் ஒரு விஞ்ஞானியா இருக்கிற அம்மா கீதாஞ்சலி வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பேசக்கூடிய அருள்சாமி வந்திருக்கிறார். இப்படி மருத்துவத்தை பற்றி ஏராளமான திருக்குறள் எடுத்து சொன்னாங்க. பொறிஞர்கள் திருக்குறளை எடுத்து பேசுறாங்க. ஒரு மருத்துவரே இந்த மாநாட்டை எடுத்தாங்க. இதை விட என்ன வியப்பு? என்ன வியப்பு? திருவள்ளுவர் பெருமான் உங்களை திருவள்ளுவராகவே உட்கார வச்சுட்டாங்க. ஒரு திருவள்ளுவராக இருந்தீங்க. இதெல்லாம் இங்கே கொண்டு சேர்த்த பெருமை அருமை ஐயா ஜான் சாமுவேல் சார். இதையே சொல்றேன். பாருங்க, நான் வந்திருக்கேன். ஒட்டாவால இருந்து மதியழகு ராணி இங்க தான் வந்திருக்கேன். இந்த திருவள்ளுவர் பெருமானுடைய கொடை இருக்கிறது பெரிய கொடை. ஊரணி நீர் நிறைந்தற்றே அறியவாம் பேரறிவாழ்ந்து. நீ என்ன செல்வம் கோடி 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 சேர்த்தாலும் அது ஒரு பேரர் ஊரணி போல எல்லாரும் எடுக்கிற மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கிற மாதிரி தான் இந்த மாநாடு வெற்றி அடைஞ்சிருக்கு. அது அற்புதமா லம்போதரனும் சிவன் இளங்கோவனும் அந்த பேரறிவாளர் அடையாளம் கட்டாங்க. இல்லைன்னா இந்த மாநாடுகள் சிறப்பாக நடக்காது. இந்த கன்னட மண்ணில் இந்த இலங்கையில மீண்டும் உருண்டு பிறந்து இங்கே நிலை நின்று திருவள்ளுவரையும் திருக்குறளையும் கனடாவால் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவரும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருவள்ளுவர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுண்டலி மலையை சுமக்க முடியாது. ஊர் கூடி தேர் இழுப்பது. தேர் வரும்பொழுது முன்னாள் 2 சில்லு வரும். அந்த சில்லுத்தான் தேரை இழுத்துக் கொண்டு வரவும் எல்லாரும் நினைக்கிறார்கள். அப்படித்தான் ஐயாவும் சொல்லியிருக்கார். முன்னாலே அந்த காய்ந்தனுக்கு இழுக்கின்ற ஊர் முன்னுக்கு இருக்கிறார்கள், பின்னுக்கும் இருக்கிறார்கள். இது பலருடைய கூட்டு முயற்சி. அதுக்கு நன்றி கொடுக்கொண்டு அடுத்ததாக இந்த மாநாடு இங்கே நடந்திருக்கிறது என்றால் அதற்கு யார் வித்திட்டவர் என்ற கேள்வி கொண்டிருக்கிறது. எல்லாம் சொல்கிறார், லம்போதரன் நடத்தினார், லம்போதரன் நடத்தினார், தமிழ்ச்சங்கம் நடத்துகிறது சொல்லி. அதற்கு மூல காரணமானவர் குமார் புனிதவர். முதலாக இந்த அறிமுகத்தை ஏற்படுத்தி தந்து இந்த விழா நடத்துவதற்கு மூல காரணமாக இருந்தவர். அவரை இங்கு குறிப்பிட சொல்லப்படி அமைந்தவர். முன்னாலே இருந்த திருவள்ளுவருடைய உருவப்படத்தை மணிகளினாலே தன்னுடைய கைகளினால் வடிவமைத்தவரும் அவர்தான். இவ்வளவு பெரியோர்கள் கூடி ஒரு பெருவிழா நடத்தியிருக்கிறீர்கள். அதை வாழ்த்துவதற்காக இந்த சிறியோனை அழைத்திருக்கிறேன். உங்களை எல்லாம் பெரியோர்கள் குறிப்பிட்டது நான் அல்ல, அந்த வள்ளுவர். சேர்க்கரிய செய்வார் பெரியோர். நீங்கள் எல்லாம் சேர்க்கரிய ஒரு சிறந்த விழாவை செய்திருக்கிறீர்கள். அதை சிறியோனாகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன். சிறந்த விழாவுக்கு நன்றி. இதுபோல் இன்னும் பல அமைந்து வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நின்று உழைத்து கஷ்டப்பட்டு ஓடி ஓடி விழா நடத்தினவர்களை எல்லாம் பார்த்தாச்சு. ஹாலிடே போயிருந்து கொண்டு விழா நடத்தினவரை அடுத்ததாக பார்க்கப்பட்டது. விழா நடப்பதற்கு முன்னர் அவர் இங்கே இல்லை, ஹாலிடே. அங்கு இருந்து கொண்டு இந்த விழா ஏற்பாடுகளை கவனித்து விழா நடத்தியவர் அவர் என்னுடைய கலாநிதி உதயன் துரைராஜா அவர்களை அழைக்கிறார். ஆச்சரியம், ஆச்சரியம், அளவு கடந்த மகிழ்ச்சி. உங்களை கண்டதே எழுச்சி, உள்ளத்தில் இணைந்ததே உணர்ச்சி. ஆவலுடன் வந்தீர்கள், அழகாக ரசித்தீர்கள். அனைத்துலக மாநாடு உண்மை கொண்ட வரலாறாகியது. ஆய்வு மாநாட்டுக்கு 5 பேர் தான் வருவார்கள் என்றார்கள். ஆய்வு மாநாட்டுக்கு
பேர் தான் வருவார்கள் என்றார்கள். ஆயிரக்கணக்கிலே வந்து ஆச்சரியத்தில் ஆற்றியவர்கள் நீங்கள். லம்போ இணைந்த இணையற்ற மாநாடு, இன்பத் தமிழால் இணைந்த இவ்வுலகத்தில் ஒரு சிறந்த மாநாடு. ஆசியவியல் நிறுவனமும் ஆற்றல் மிகு தமிழ் சங்கமும் டொரண்டோ தமிழ் சங்கமும் அன்போடு இணைந்த இந்த அனைத்துலக மாநாடு ஆய்வாளர்கள் 150க்கு மேலே அனைத்துலக மாநாடு வெற்றி நேரடி பேச்சாளர்கள் பலர், இணையத்தில் இணைந்தோர் பலர், அழகான கலை நிகழ்வுகள், ஆற்றல் மிகு பேச்சாளர்கள், நூல்களின் காட்சிகள் ஒருபுறம், நூல்களின் காட்சிகள் ஒருபுறம், அறிவியல் காட்சிகள் ஒருபுறம், வள்ளுவன் தனித்தந்து அரசுவை உறவுகள் ஒருபுறம், அன்பான உபசரிப்புகள் மறுபுறம், அத்தனையும் தொட்ட அரும் பெரும் நிகழ்வு இதுவென்றால் பொய்யா இல்லையா? வள்ளுவன் தரைத்தந்து வாழ்வுகள் கொண்டது தமிழ்நாடு. வள்ளுவன் மாநாடு தந்து வாழ்வுகள் கொண்டது நாடு. ஒரு வினாடி எழுந்து நில்லுங்கள். உங்கள் ஒப்பற்ற கைகளால் வான் அளவு மட்டும் கைதட்டுங்கள். வானட்டும் வரை கைதட்டுங்கள். வள்ளுவனும் மகிழட்டும், வள்ளுவனும் மகிழட்டும், வந்தவர்களும் மகிழட்டும், உலகளால் இருந்து வந்தவர்களும் மகிழட்டும். நன்றி, வணக்கம். நன்றி. சோர்ந்து போய் இந்த உரையாடல் இருந்தவர்களுக்கு கவிதையை படித்து கைதட்டை சொல்லி எழுப்பி ஈர்த்து திருப்பி உற்சாகப்படுத்தியிருக்கின்றார். அடுத்த எங்களுடைய வருபவர் ஆசிரியர் சுமால மாஸ்டர் தான் தங்களிடம் சொல்லுகிறது. சுமால தங்கராஜ அவர்கள் இந்த மாநாட்டுக்கு முன்னின்று இல்லை பின்னின்று உழைத்த பெயராளர் வந்து குறிப்பிட சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பல மாநாடுகள் கலந்து கொண்டிருக்கிறேன். இறுதியாக கடந்த 2 மாதங்களுக்கு முதல் அவர்கள் ஒரு மாநாட்டை கலந்து கொண்டேன். நாங்கள் அங்கே கருத்தரங்கு நடந்த இடங்களிலே பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு இல்லை. நாங்கள் கலைஞர்களுக்கு பேசிக் கொண்டு வந்தோம் என்ற ஆதங்கத்தையும் அவர்களுக்கு தெரிவித்திருந்தேன். இன்று இங்கு கலைஞர்கள் இல்லாமல் மாநாட்டு அறைகள் நடந்த ஒவ்வொரு கருத்தரங்கு நடந்த ஒவ்வொரு அறைகளும் நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அதிலே ஆக்கம் கொண்டு ஆதங்கத்தோடு வந்திருந்த சகோதரிக்கு உளம் மகிழ்ச்சி வந்தவர்களாக அடைகின்றேன். அது மட்டுமில்லாமல் பல நாடுகளிலிருந்து கல்வியாளர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கு உள்ள எங்களுக்கு தெரியாத எத்தனையோ கல்வியாளர்கள் நாம் வந்து நிறைய கருத்துக்களை சொன்னார்கள், கேள்விகளை கேட்டார்கள். அருமையாக இருந்தது இந்த மாநாட்டின் வரைவை என்பது. எங்களுக்கு இதை இன்னொன்று நடத்தி என்பது மட்டுமல்ல, எங்களுக்கு மரமகளை தருகின்ற சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்வை தந்திருக்கும் என்பது தெரிய வேண்டியதில்லை. இங்கே சில இளங்கோவை பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டும். அதற்கு முதல் அவரை வழிநடத்த சொல்லி கேட்ட 2 பேர். இளங்கோவை பேரை முன்மொழிந்தவர் நண்பர் பொருளியாளர்கள் மனிதவே அதை செவிசாய்த்து செய்வோம் என்று சொல்லி டாக்டர் நம்போதர் அவரோட சரணம் போல இந்த போராட்டத்திற்கு மிக பொருத்தமான ஒரு போராளி இவர்தான் என்று சொல்லி இவரை கலந்ததாக விட்டு அவர்கள் ஒரு பெரிய படை, துரியோதன படையை விட பெரிய படை, குற்றர்கள் பார்க்க பெரிய படை ஒன்றை திரட்டி இங்கே நீ இதை செய் என்று பிரித்து கொடுத்து அந்த நிர்வாக திறனை இன்று நீங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த அவ்வளவுக்கு நிர்வாகத்திறன் காரணமாக எத்தனையோ பேர் தனது அன்பால் அரவணைப்பால் பணிவான வார்த்தைகளாக எல்லாரையும் கட்டி போட்டு இதை வெற்றிகரமாக நடத்தியவர் என்பதிலே நான் அவரோடு சேர்ந்து இணைந்து பயணித்ததிலே நான் பார்க்கக்கூடிய இருந்தது. அதை தொடர்ந்து இதே போல பல மகாநாடுகளை கனடாவிலே நடத்த முடியும் என்பதற்கு இது ஒரு காரணமாக எனக்கு காட்டியிருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த மகாநாடு முதல் தனிதிலே நடந்த போது அங்கே பார்த்தபோது ஆட்கள் பெறவில்லை, மிக குறைந்த ஆட்கள். அது மட்டுமில்லை, அங்கே திட்டம் என்பது இல்லாமல் திட்டமிடப்படாமல் இந்த அறையில் நடக்கும், அந்த அறையில் அங்கே போனால் தான் ஆட்களுக்கு இங்கே பேசுகிறதோ இன்னொன்றதோ தெரியாத நிலைமை இருந்தது. அந்த ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல், ஒரு மயக்கம் இல்லாமல் தெளிவாக எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிறைவேற்றிருக்கின்ற மகாநாடாக இது நடத்தக்கூடிய முடிந்திருக்கின்றது. இந்த மகாநாட்டின் நோக்கம்
நியூனோவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையில் இருக்கிற இந்த நூல் அங்கே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடுகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. ஆகவே அந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை சொல்லி நீங்கள் எல்லாரும் வந்திருக்கும் உங்களால் பாட்டை அன்பை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சோபால மாஸ்டர். எல்லோரும் நல்ல வார்த்தைகளை சொல்லி பேர சொல்லி வச்சிருக்காங்க. எங்களுக்கு உண்மையாக குறைகளை சுட்டிக்காட்டுவது இருக்க வேண்டும். இப்படியே நல்லதை மட்டும் சொல்லிவிட்டால் நடக்காது. குறைகளை சுட்டிக்காட்டிய துணிவும் நேர்மையும் கூறிய விமர்சனமும் கொண்டவர் பேராசிரியர் சேரன். நெருப்பு போது குறைகளை முன்னாலே பட்டென்று சொல்லுங்கள். இப்பொழுது அவரை தன்னுடைய குறிப்புரையாக அழைக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த இனிமையான இந்த 3 நாட்களும் அதை பற்றிய மிக முக்கியமான தரமான கவனத்தை அதனை எனக்கு இந்த நிகழ்வை என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் எனக்கு அறிவிக்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் அடைந்த வாழ்த்துக்கள். நான் ஒரு பேராசிரியராக பேசவில்லை, இப்பொழுது நான் ஒரு கவிஞராக பேச விரும்புகின்றேன். இனி வரும் காலங்களில் வள்ளுவரையும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பற்றிய ஆய்வு மாநாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துகிற பொழுது 3 விடயங்களை நாம் கவனிக்க வேண்டும் என்று இந்த அறிஞர்கள் ஆய்வாளர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது என்ன என்று சொன்னால், வள்ளுவருடைய காமப்பாலை விட்டுவிட்டு நாங்கள் வள்ளுவத்தை பற்றி பேச முடியும். வள்ளுவர் என்பது ஒரு பிரிபடாத வடிவ முறை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். நாங்கள் கவனிப்போமா வீடு பற்றி பேசுகிறோம். அறம்பொருள் இன்பம் வீடு. அவர் வீடு பற்றி பேசவில்லை தனியே. அந்த வள்ளுவரை தனித்தனிய ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கு பார்க்கிற ஒரு முறைமை இருக்கிறது. அது ஒரு வகையில் பயன்தரும். ஆனால் வள்ளுவர் ஒட்டுமொத்தமாக ஒரு மகா புலவனாக கவிஞனாக பார்க்கிற பார்வையை நாங்கள் விட்டுவிட்டோம். அந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்காலங்களில் நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் அடிப்படையிலே ஒரு புலவர், கவிஞர். அவரை கொண்டு போய் அரசியல்வாதியாக, அரசியல் கோட்பாட்டாளராக அல்லது நீதிக்கு மட்டுமே உரியவராக கொடுக்கிறது எங்களுடைய பண்டிதமணி கணபதி தலைவர் சொல்வது போல் ஒரு வகையான காகப்பார்வை. நாங்கள் வள்ளுவரை ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அடுத்த மாநாட்டில் இரண்டாவது என்ன என்று சொன்னால், இந்த எங்களுடைய தமிழ் மரபுக்கு, தமிழ் சிந்தனை மரபுக்கு மிகவும் முக்கியமான ஆழமான உலக பங்களிப்பை தந்தது திருவள்ளுவர். அவருடைய இந்த வள்ளுவம் என்பது திருக்குறள் மட்டுமல்ல, அவருடைய ஒட்டுமொத்தமான சிந்தனைகளுடைய தொகுப்பு. அதனுடைய அடிப்படை என்னவென்றால், மனித மனம் அப்பொழுதும் இனிமையாக கற்பு வெள்ளை, நன்மை தீது, இந்த மாதிரி இனிமையாக பார்க்கிற ஒரு மரபு இருக்கிறது. அந்த இனிமையை தாண்டி அன்பின் வழியது உயிர்நிலை, எல்லாவற்றுக்கும் மேலே நாங்கள் இந்த 2 முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இணையலாம், பிரிபடாமல் என்ற ஒரு பார்வையை அவர் தருகிறார். அதனை நாங்கள் இன்னும் ஆழமாக பார்க்கிறோம். மூன்றாவதாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் இருந்தால், வள்ளுவருடைய காலம் எங்களுக்கு சரியாக தெரியாது. அதை பற்றி எந்த முறையான ஆய்வுகளும் ஐக்கிய நாடுகள் யுனெஸ்கோவில் போய் நாங்கள் வள்ளுவத்தையும் வள்ளுவரையும் ஒரு உலக மரபு சார்பாக நாங்கள் கொண்டு போக வேண்டும் என்றால் எங்களுக்கு அவருடைய காலம் முக்கியம். அதில் நிறைய ஆய்வுகள் எல்லாம் இருக்கு. அவற்றை பற்றிய கவனத்தையும்
நாங்கள் செலுத்த வேண்டும். இவற்றை மிகவும் பணிவுடனும் அன்புடனும் தாழ்வுடனே கூறிக்கொண்டு இன்னொரு முறை எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. அவர் தன்னுடைய பேராசிரியராக பேசாவிட்டாலும் ஒரு ஆசான் போல அடுத்த மாநாடு என்ன தளத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். குறிப்பாக இந்த மாநாட்டிலே அது இல்லை, எது இல்லாமல் இருந்ததற்கு சுட்டிக்காட்டினார். நன்றி. அடுத்ததாக வல்லவர் ஈகைக்கு ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார். வல்லவர் ஈகைக்கு அதிகாரம் வைத்த நாட்டிலே ஈகைக்கு ஒரு அமைப்பையே வைத்திருக்கிறார் டாக்டர் சாந்தகுமார். இந்த வல்லவத்தின் புகழ்ச்சியும் சிறப்பு என்னென்னு கேட்டால், ரெண்டு பேரும் சமூக தளங்களிலே பல காலங்களில் எதிர்ப்புதிரமாக கூட இயங்கியிருக்கிறார். ஒரு சொல்லிக் கொள்வதில் அவர் மற்றவர்கள் சொல்லிக் கொள்கிறார். இன்னும் ரெண்டு பேரை கூட இணைத்து வைத்திருக்கிறது திருக்குறளும். ஆகவே டாக்டர் சாந்தகுமார் அவர்களை திருக்குறள் செல்லுபடியாக யாருக்கும் மாணவர்களும் நன்றி. இந்த உங்களுடைய ஈகை அறைக்கட்டளை பங்கேற்றதை விட்டு மிக்க மகிழ்ச்சி. இது மிகவும் வந்த ஆசை பார்க்க மிக்க நன்றி. நாங்கள் ஒரு அறக்கட்டளையாக சில வருடங்களாக தான் இருக்கிறோம். இது என்னுடைய அறக்கட்டளை, இது மக்களால் பார்க்கப்பட்ட ஊடகங்கள் ஒரு அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கிறது. பல விடயங்களில் வழியிலே எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வயதில் நாங்கள் சிவநிலைகளை அணுகி ஒரு குறுகிய காலத்தில் தான் அங்கே அணுகியிருந்தார். நான் அதை விடயங்களை சொல்லிக்கொண்டு போகும்போது நான் என்னென்று சாதித்து முடிக்க போகிறார்கள் என்று பார்த்தேன். இன்று அவர்கள் சாதனை நடந்து விட்டார்கள். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவநிலங்கள் ஒரு காரியத்தை எடுத்தால் அதை நடத்தி முடித்து வெற்றியாக முடிக்கிற ஒருவராக இன்றைக்கு இன்னும் திரும்பவும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கும் தொடர்ந்து தமிழ் சங்கம் டாக்டர் நம்பூதரன் மற்றும் யாருக்கும் நான் நன்றி வெளிநாடுகளில் வந்த உங்கள் யாருக்கும் நாங்கள் இந்த தொடர்ந்தோ மாநிலத்தில் வைத்து நல்ல வடிவில் எல்லாம் மக்கள் வைத்து அந்த அறிவை வாய்ந்து கொண்டதுக்காக மிக நன்றி. நான் புதிய தேர்ந்தெடுக்கவில்லை. இங்கே அறக்கட்டளை என்பது கனடாவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளையாக இருக்கிறது. இந்த அமைப்புகள் நாட்டிலே உள்ள இலங்கையை வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல சேவைகளை செய்து வருகிறோம். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் அந்த பதிவு செய்யப்பட்ட முறையில் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பு நன்றி கொண்டு நன்றி டாக்டர் சாந்தகுமார். இந்த அனைத்துலக திருக்குறள் மாநாட்டுக்கு நண்படியாளருடைய பங்களிப்புகள் ஈகை தொண்டர் நிறுவனங்களாக உள்வாங்கப்பட்டு அதற்குரிய வரிவிலக்கு பெற்றதிலும் அளிக்கப்பட்டிருக்கின்றன அதை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தொண்டர்களிடம் பெருமை சொல்லவும் பெருமை என்று சொல்லுவார்கள். அவர் பெருந்தொண்டர். திருக்குறளுக்கு நாங்கள் இங்கே மாநாடு எடுக்க முன்னமாகவே இந்த திருக்குறளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதெல்லாம் சொல்லுவதற்கு முன்னமாகவே திருக்குறளை அவர் உரையோடு தமிழ் ஆங்கிலம் என்றுமாக தேர்ந்தெடுத்த முறைகளை எடுத்து பதிப்பித்து வெளியிட்டு அதை இலங்கையிலே கொண்டு போய் மாணவர்களுக்கு கொடுக்க போகின்றோம் என்று அவர் அவருடைய தொண்டர்கள் யோகா பண்பாடு நீங்கள் பார்த்துருக்கிறது. அவதான் நீங்கள் உணவு மசாரிக்கு முன்னெடுத்துக் கொண்டிருந்த பொழுது நான் அங்கே ஒன்று சொன்னேன், நீங்கள் புத்தகத்தை கொடுத்தால் வேண்டி வைத்திருக்கிறார்கள், உங்கள் படிப்பதை எப்படி உறுதி செய்ய வேண்டும் நான் சொன்னேன். நான் சொன்னதை கேட்டோ அல்லவர்களால் சிந்தித்து தெரியாது. அந்த திருக்குறளை புத்தகத்தை கொடுத்தது அல்லாமல் இலங்கையில் இருக்கிற சகல மாகாணங்கள் தமிழேசி மாணவனுடைய மலையகம் கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணங்கள் உள்ள அந்த மாணவர்களுக்கு
திருக்குறளை கொடுத்து திருக்குறளிலே போட்டிகள் பரீட்சைகள் வைத்து அவர்களிடத்தை படித்திருக்கிறார்கள் புரிந்திருக்கிறார்கள் என்று உறுதி செய்து அதற்கு பசங்கள் கொடுத்து வந்திருக்கின்ற என்னுடைய தொண்டர்கள் அல்லது மாணவர்கள் சிலர் பல்வேறு பதில்களில் விழுந்தவர்கள் நாங்கள் நேரடியாக தொடர்புகளோடு அவர்கள் அதிலே தொண்டாக பணியாற்றி இருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பெரும்பணி செய்பவர் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு அமைதியாக இருப்பார். நபன மகிழ்ச்சியாக இந்த திருக்குறள் மாணவர்கள் அடிகளுக்காக அந்த தொண்டரை நான் குறிப்பறை ஆழ்த்துமாறு ஆதி பகவன் இந்த அனைத்துலகையும் பிரபஞ்சத்தையும் தாங்கி இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆதி பகவனை நெஞ்சிலே இருந்து வணங்கி வாழ்த்தி அவருடைய தாழ் பணிந்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். ஆதி பகவன் தாழ் பணிந்து சொற்கள் வள்ளுவர் தந்து சொற்கள். நாங்கள் 6வது அனைத்துலக திருக்குறள் மகாநாடு நடத்துகின்றோம். இந்த மகாநாட்டின் நோக்கம் என்ன? யாராவது கேட்டிருக்கிறீங்களா? இந்த மகாநாட்டை நடத்துவதன் நோக்கம் என்ன? திருக்குறளை உயர்த்தவா, தமிழை வாழ வைக்கவா, அல்லது என்ன நோக்கம்? இனத்தை வாழ வைக்கவா? இதற்காக நாங்கள் இந்த திருக்குறள் மாநாட்டை நடத்துகின்றோம். யாரை வளர்ப்பதற்கு? எல்லோரும் சொல்லுவார்கள், நாங்கள் மொழியை வளர்க்க வேண்டும், திருக்குறளை உயர்த்த வேண்டும், வள்ளுவரை உயர்த்த வேண்டும். இதற்காகவா நாங்கள் மகாநாடு நடத்த வந்திருக்கிறோம்? இதற்காகவா நாங்கள் மகாநாடு நடத்துவோம்? எதற்காக இந்த மாநாடு? நாங்கள் உங்களை தமிழை வளர்க்குங்கள் என்று சொல்லி அழைக்கவில்லை, திருக்குறளை வளருங்கள் என்று சொல்லி அழைக்கவில்லை. உங்களை வளர்ப்பதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது எத்திக்ஸ், அதாவது அறநெறி. நீங்கள் உங்களை வளர்க்க வேண்டுமானால் உங்களுக்கு அறநெறி அவசியம். அறநெறியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த அறநெறியை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த அறநெறியை முழுமையாக எங்களுக்கு தருகின்ற ஒரே தமிழ் நூல் அல்லது ஒரே உலக நூல் திருக்குறள் மட்டும்தான். ஆகவே நாங்கள் உங்களிடம் கேட்பது, நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதற்கு நீங்கள் திருக்குறளை பயன்படுத்துங்கள். அந்த திருக்குறளை நீங்கள் பயன்படுத்துவதற்கு இந்த மாநாட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழை வளர்ப்பதற்கும் திருக்குறளை வளர்ப்பதற்குமாக நீங்கள் வராமல் உங்களை வளர்ப்பதற்கு நீங்கள் திருக்குறளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், தமிழை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அறநெறி உங்களுக்கு உதவும். 2 நிமிஷம் தான் தெரிந்தவர்கள், அதனாலே நான் நிறைவாக பேச முடியாது. ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் உங்களை வளர்ப்பதாக எப்படி உங்களை வளர்க்க முடியும்? அதையும் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். மனத்துக்கள் மாசில ஆதல் அனைத்து அரண். நீங்கள் என்ன நல்ல சேவையை என்னத்தை செய்திருந்தாலும் அது உங்களுடைய மனத்திலே மாறுபாட்டை ஒரு துளியாவது ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் எந்த விதமான பயனும் கிடையாது. நீங்கள் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவர் ஒரு குறளை உங்களுடைய மனத்திலே கொண்டு செல்லுங்கள். அந்த ஒரு குறளை உங்கள் மந்திரமாக கொள்ளுங்கள். அந்த ஒரு குறளின் அடிப்படையை உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல் எங்களால் செய்யக்கூடிய அல்லது நாங்கள் வாழ்த்தக்கூடிய ஒரே ஒரு விடயம் அதுதான். தயவு செய்து நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், உயர்த்திக் கொள்ளுங்கள், உங்களை வாழ வையுங்கள்.
நிறைய நேரம் நான் எடுக்க விரும்பவில்லை. ஆகவே அந்த ஆதி பகவன் அருட்பெரும் கருணையினாலே நீங்கள் அனைவரும் நீங்கள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று வாழ்க 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 என்று வாழ்த்துவதோடு அந்த வாழ்வின் பயனாக விஞ்ஞானம் அடைவீர்களாக. நன்றி. இந்த இறுதியாக கூப்பிட்டது தொகுப்புரைக்கு சேர்த்து நன்றாக சொல்லியிருக்கிறீர்கள். சொன்னது செய்யணும்னா அந்த யுனெஸ்கோவுக்கு கொண்டு போகிறேன், யூஎனுக்கு கொண்டு போகிறேன் போகிறதுக்கு முந்தி என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, கூறி ஏறி கோழி குடிக்க முடியாதவன் வானவாரி வைகுண்டம் போகிற கதை கதைக்கிற மாதிரி இல்லாமல் முதல் குரலை எடுத்து உங்களோட உள்ளத்துக்குள்ள உயிருக்குள்ள போட்டு எங்களை வளர்த்து கொண்டு பிறகு பட்டுதப்பார் என்று சொல்லி நன்றி. எங்களுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கின்றார். இந்த நிறைவு விழா உரையிலே இந்த நிறைவை கொண்டு வருவதற்கு யாரை நாங்கள் கொண்டு வரலாம் என்றால் நிறைவான ஒருவரை கொண்டு வர வேண்டும். அப்படி வந்தவர் தான் எங்களுடைய ராஜேந்திரன் கோவிந்தன், முனைவர் ராஜேந்திரன் கோவிந்தர். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர். தென்னாப்பிரிக்க அரசினாலே அங்கே இருக்கின்ற மொழி, கலாச்சார, சமய உரிமைகளுக்கான பணிப்பாளராக தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டவர். நான் இடம்பெயர்ந்த 4வது தலைமுறையைச் சேர்ந்த தமிழர். அது எங்களுக்கு இன்னொரு நம்பிக்கை வாக்கியம். தமிழ் இசையை நின்று ரசித்தவர். நேற்று பார்த்தேன், அந்த இசை நிகழ்ச்சி நிறைவாக போகின்ற பொழுது பல குறைகளும் வந்தன. பல பெற்றோர்கள் வந்து அழாத குறை, என்ன இப்படி இழுத்து கொண்டே போகிறீர்கள் என்றெல்லாம் நிறைய குறைகளும் வந்தன. அவர்களை நாங்கள் மன்னிப்பு கோர வேண்டவர்களிடமும். இப்போ அவ்வளவு நேரம் இவர் வந்து அதையெல்லாம் வீடியோ எடுத்துலாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். அந்த தமிழ் இசை பயணத்தோடு போவர். அவருடைய துணைவியார் ஒரு இசை ஆசிரியர் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர். ஸோ இவர்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய 4வது தலைமுறையும் அவர்களை கூட தமிழோடு ஆர்வத்தோடு இருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே நிறைவு மாநாட்டுடைய நிறைவு விழா உரையை செய்வதற்குரிய நிறைவான மாந்தர் அவர் நாங்கள் அறிகின்றோம். ஸோ he is the perfect person to give the valediction address in this conference. So I am inviting Dr. Rajendran Govindran to give his speech. My humble welcome to all of you. Firstly, I would like to apologize that I'm going to be speaking in English, but I want to assure all of you that Tamil is in my blood. It's in my DNA. You can't take it away from me. Right? So, I'm going to be speaking as a Tamilian from the Republic of South Africa. Distinguished scholars, esteemed guests, organizers of this lovely 3 days, fellow delegates, friends, and beloved brothers and sisters of the global Tamil family. It is with a heart overflowing with gratitude that I stand before you here today at the close of this remarkable 3-day gathering. For the past 3 days, we have walked together in the company of the great sage Tiruvalluvar, whose words detailed into the Tirukkural continue to shine as the lighthouse of humanity. This valedictory is not a conclusion, but a continuation. We are not shutting down the conference. We are charging up our spirits to carry its energy into the
And so, I want to leave you with an image that speaks to our times, the Tirukkural as humanity's ultimate power bank. You all recognize this gadget here. It's a power bank, right? Something that we use often. The Tirukkural as a power bank. In today's digital world, our phones and our laptops die if it's not charged. And what do we do when the battery is low? We search desperately for a power bank and a power source. And if there is none nearby, we use the power bank. This little device that restores life to our gadgets, to our phones. So too, societies, nations and leaders experience low battery charge in many parts of our life. Ethics run dry, compassion fades, and justice seems drained. What then do we do? We reach for our ultimate power bank. We reach for the Tirukkural, which is our power bank, that recharges us. It gives us energy, it gives us motivation, it gives us spirit, and it gives us determination. Ladies and gentlemen, it is compact, 1,330 couplets, yet carrying the wisdom of ages. It is portable. You can carry it anywhere. From villages to parliaments, from classrooms to corporations, it fits anywhere. You can even carry it in your pocket. It is renewable. Its charge, unlike the charge of our power bank, it diminishes after you use it. But the charge of the Tirukkural does not diminish. It remains energized forever. The Tirukkural is not just Tamil literature. It is the moral power bank of all civilization. It transcends the boundaries of religion. Whether you are Christian, whether you are Muslim, Buddhist, Hindu, this Tirukkural is relevant to everybody in this world. Look around us today, here, ladies and gentlemen, friends. Many democracies in the world are experiencing corruption and division. Parliaments in many countries are having problems because there's division. There's opposition parties, the ruling party, they fighting. There's no unity. Corporate companies are consumed by greed at the expense of humanity. Wars, climate, crisis, inequality are all symptoms of a world running low on charge. The Tirukkural speaks directly into this crisis. I'm quoting one Kurul. The tears of the oppressed are sharper than a sword. A just ruler wipes them before they fall. This is not just ancient poetry, ladies and gentlemen. This is the fast charging cable humanity needs today. Bharadya, the poet who refused to run on empty charge, he said, Achimale, Achimale, Achim enbadu ile. Fear I am not, for fear is unknown to me. Why? Because he was connected to the eternal battery of truth and justice. Bharadya reminds us that when our courage runs low,
The Tirukkural restores our charge. Its verses recharge our ability to stand for the truth even when the world demands silence. Nelson Mandela, you all know. I'm so happy to see a South African walked in here now. Kavita Rajkumar, welcome. Just in time. Nelson Mandela embodied the African philosophy of Ubuntu. There's an African philosophy called Ubuntu. It means, I am me because of you. I cannot exist if you do not exist. It's the same as Vasudeva Kudambukam. Similar concept, but it's an African philosophy. And Nelson Mandela, he embodied that philosophy. He did not hoard power for himself. He governed unselfishly, serving one term as president. He could have continued, but after he finished his term, he handed the baton to another leader because he said, I've finished my task, somebody else needs to continue. Now, in current situations, people want to rule forever with corruption and destruction, right? Instead of passing the baton to somebody more effective. And that's the problem of society. He governed unselfishly, serving one term as president of South Africa, then gracefully passing the baton. In doing so, he proved that ethical leadership is not about clinging to fame and glory, but about serving humanity with humility. Mandela himself became a living power bank, charging a broken nation with forgiveness, dignity, and hope. Where did you ever see, ladies and gentlemen, a person that was imprisoned for 27 years, and the first thing he did when he came out of prison after 27 years, he asked his staff to arrange a tea function with the people that put him in prison. He brought them, he sat around the table, and he had tea with them, and he embraced them, and he forgave them. Now, that is all the virtues that are found in a Tirukkural, where we need to be more human. As I mentioned on the first day, man has learned to fly in the sky like a bird by building huge jets, jumbo jets, Airbuses, and so on. And he has also learned to swim in the sea like a big fish by building huge cruise liners that take us from one place to the other. But man still needs to learn to live on this earth like a human being. This can teach us to be human again, the Tirukkural. And I think that is what we were discussing in the last 3 days. But there is one vital truth here, ladies and gentlemen. A power bank is useless without a cable. You need a cable to plug it into the power source. It may hold unlimited energy, but unless it connects to power source, nothing changes. Our youth, and I see many youth here for the last 3 days, including last night, the performances by the youth. Our youth are those charging cables. They are the ones who connect the wisdom of the Tirukkural for the future. If we empower the youth today with ethical leadership, they will charge tomorrow's parliaments. So we need to train our youth. We need to inculcate the spirit of the Tirukkural to our youth because they are the future leaders. We need to do that as often as possible. If we inspire them with courage, they will spark tomorrow's revolutions of justice. Let us never leave the Tirukkural sitting on a shelf like an unused charger. Let us connect it to the youth, the living cables, so that the future never runs out of power. Now, friends,
the conference is not a battery that we have drained. It is a charge station for humanity. For the last 3 days, you had scholars and academics, cultural leaders and so on that had discourses and they spoke at length. They were charging us with energy, with the knowledge of the Tirukkural. Ladies and gentlemen, I've met a lot of people here today. I've spoken to our young friend formerly from Malaysia, and she told me an interesting thing. She told me that Maslow's theory of basic needs, food, security and so on, was just a recent theory. The same theory is in the Tirukkural over 2000 years ago. But no one quotes Tiruvallur. No one quotes the Tirukkural. We always quote Maslow's theory. We need to change the mindset and make people understand there's more better theories in the Tirukkural for humanity. And we need to do that as fast as possible. And I'm so glad that Dr. Samuels and everybody are approaching UNESCO and the United Nations and so on to make the Tirukkural a valuable resource. Ladies and gentlemen, this is our change, a charge, and like a power bank, it must keep flowing into policy, into governments, to serve the people better, into commerce, into the corporate world, so companies can serve society better, into education, so schools can raise ethical standards, into families, so values are transmitted across generations. So the Tirukkural must be used in all sectors of society so that we can be human again. In closing, ladies and gentlemen, a final spark. My friends, imagine this conference as a giant lantern. For 3 days it has burned brightly, lighting our way. Today we do not want to extinguish that flame. We must carry it with us to our homes, to our neighborhoods, to our workplaces, and to wherever we will go. We need to carry the flame that has sparked us, re-energized us, and made us better humans again. The Tirukkural has waited 2000 years for leaders to listen. Let us not wait another day. Let us act now. Let us go forward fully charged to govern with justice, to serve with humility, and to live with compassion. The Tirukkural is our power bank. Use it, share it, keep humanity switched on forever. That I will leave you with that thought, and I will leave you with that message too. I am asking you, I'm making a humble appeal to you. You are all ambassadors. Go and charge the nation. Go and charge your family, your neighborhoods and everything. This is what is going to be our power. And thank you so sincerely. But before I leave, the typical South African cordial response. I would like to, from South Africa, acknowledge with a deep sense of appreciation all the responsible people that made this conference possible. I would like to first of all call upon the person who planted the seeds for the Tirukkural conference many years ago, which started in a place called Nagercoil. Nagercoil started, where it is believed that Tiruvallur was born. Right? So I would like to, on behalf of the people of South Africa, present this gift to Mr. John Samuel. Then I would like to also acknowledge the Toronto Tamil Sangam was also responsible, right, for making this conference a success.
also contributed in a large way. Ladies and gentlemen, may see, you will agree with me. You need that spark of energy to do a conference. There's a lot of work. Coordinating, bringing people together, having meetings, sleepless nights I've heard, right? I would like to acknowledge with a deep sense of respect the hard work that was done by who else? Mr. Ilengo, and I would like to ask his wife also to come on stage. Because behind every man, there's a woman who provides that inspiration. Ladies and gentlemen, we leave Toronto, Canada with fond memories. We networked, we met people, we interacted, we learned, we've been inspired, and we've been recharged. We are all now living our best. Go and make a difference in society. Thank you. Thank you very much. I didn't know he is a very inspirational, motivational speaker. We need to invite him, and if he knew that before, we would have organized a good workshop in this Tirupura conference. He has been here. Right? Yes, thank you very much. Very much. எப்படித்தான் மாநாடுகளை நாங்கள் உழைத்து முன்னின்று எல்லாரும் சேர்ந்து செய்தாலும் குறைகளும் வந்தேதான் இப்போ தெரியாத நாளைக்கு நாளைக்கெல்லாம் தெரியும். நான் சொன்னேன் நேற்றே ஒரு பக்கமாக என்ன பேச்சான் இப்படியே பேசிக்கொண்டு போகிறது குறை குறைவாத இன்னொரு பக்கத்தால் ஏன் அவரை இன்னும் கொஞ்சம் கூப்பிட்டுருக்கலாம் என்று என்னோட குறை. அப்போ பார்க்குது மாணவர்கள் எல்லாம் வந்திருந்து நீண்ட நேரம் காத்திருக்கிறார்களே என்ற குறை. இது 10வது என்று என்னோட குறை. இப்படி நிறைய குறைகள், அதில் நாங்கள் நிறைய பிள்ளைகளும் விடுகிறோம். அதில் ஒன்று நாங்கள் இந்த மாநாடு சிறப்பாக வெற்றி பெற நடைபெறுவதற்கு எங்களுக்கு தொழில்நுட்ப உதவிகள் ஆலோசனைகள் மிக அவசியம். பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் எங்களிடையே இருக்கிறார்கள். ஆனால் தமிழிலேயும் முனைவர் பட்டம் பெற்றவர், தமிழிலே பேரறிஞர், தமிழிலே நூல்கள் எழுதிய ஒருவர், அவர் எங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை வழங்கி இருப்பதால் தான் இந்த திருக்குறள் மாநாடு இத்துணை சிறப்பாக இருந்தால் பல கருத்தரங்குகள் இணைய வழி இதை வடிவமைத்ததிலிருந்து இந்த கருத்தரங்குகளை நடாத்தி இணைய வழியிலேயே கூட தொழில்நுட்ப ரீதியாக பல நுட்பமான விடயங்களை கையாண்டு இந்த மாநாட்டை நடத்தி பின்னாலே நின்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதுகெலும்பு போன்ற உறுதியாக செய்திருப்பவர் முனைவர் சுந்தரம் அவர்கள். அன்னைக்கு நேற்றிருந்தவர்களே அவர்கள் கணனி செயலியை வெளியிட்டிருக்கின்றார். அவரை இங்கே வந்து ஒரு முறைமுறை காட்டுமாறு அழைக்கின்றேன். சுந்தரம் கருத்துரைத்தார்கள். கருத்துரை
இந்த மாநாடு சிறப்புற நடைபெற ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தமிழ் என்றாலே தமிழில் லாபம் கொடுத்திருக்கு. வளவளான்னு பேசுவதாக இவர் அப்படி பேசாதபடினால் இவர் தமிழறிஞர் என்று அறிந்து கொண்டதே நான் சமீபத்தில் தான். மிகப்பெரிய தமிழறிஞர், நூல்களை எல்லாம் எழுதியவர், தொழில்நுட்ப திறந்தவர், தொல்காப்பிய மன்றத்திலே அறிமுகமானவர். நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஒரு தொழில்நுட்பவியலாளர், தமிழில் ஆர்வம் உள்ளவர். ஆனால் மிகப்பெரிய தமிழாளர் அறிஞர் என்று மிக சமீபத்தில் தான் அறிந்து கொண்டது. நன்றி. அடுத்ததாக இந்த மாநாட்டு நிகழ்வுகளில் கடலூர் தமிழ்ச்சங்கத்தை எங்களோடு சேர்த்து ஸ்தாபித்து எங்களை எல்லாம் வழிநடத்தி நடைபெறுகின்ற பேராசா, ஆய்வுகள், கட்டுரைகள், நூல்கள் அவற்றின் தராதரத்தை பொருளிடுகின்ற வகையிலே, கருத்தரைகளுடைய தராதரத்தை பொருளிடுகின்ற வகையிலே தகவல்களை பொருளி எங்கள் எல்லாரையும் வழிநடத்தி வருகின்றனர் பேராசிரியர் நாகராசையர் சுப்பிரமணியம் அவர்கள். இவர் பேராசிரியர், எங்கள் பிதாமகர் என்று சொல்லலாம். எங்கள் எல்லாரையும் வளர்த்தெடுத்தவர், எங்கள் எல்லாருக்கும் கடன் தந்தவர், பலரையும் தமிழிலே பணி செய்யவும் கற்கவும் உரையாடவும் ஊக்குவிப்பவர். அவரை இந்த மாநாட்டின் தொகுப்புரை என்பது மிக கடினமான ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் கடினமான விடயங்களை எல்லாம் சுருக்கமாக, அழகாக, சுவையாக சொல்லுவதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்பதை நீங்கள் இப்போது காண்பீர்கள். இந்த மாநாட்டினுடைய நிறைவு விதிப்புசார விழாவை தலைமைதாங்கி சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் மோடி அவர்களே, இங்கே இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உரையாற்றி எங்களை மன நிறைவு செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்ற அவையில் பெற்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் சுருக்கமாகவும் பேச முடியும், மிக விரிவாகவும் பேச முடியும். ஆனால் சபைக்கு ஏற்ற வகையில் பொருத்தமாக பேச முடியுமோ என்பதுதான் எனக்குள்ள பிரச்சனை. ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் குறைகளை கேட்டு நன்கு கலைத்து போயிருக்கிறீர்கள். நான் உங்களை கலைக்க விட விரும்பவில்லை. ஆனால் ஏற்கனவே நான் தயாரித்த இந்த குறிப்பை மட்டும் வாசிக்கிறேன். பேசினால் சில விஷயங்கள் தவறப்பட்டு விடப்படுவேன். எனவே குறிப்பை மட்டும் வாசிக்கிறேன். பொறுமையாக இருந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டின் தொடக்க விழா நிகழ்வுகள், முதன்மை அமர்வுகள், இது சரியில்லை, முதன்மை அமர்வுகள், இணை ஆய்வரங்க அமர்வுகள் மற்றும் சிறப்புரைகள், இளையோர் நிகழ்வுகள், இசை நிகழ்ச்சிகள், மலர் வெளியீடு மற்றும் இங்கே நடந்த பல்வேறுபட்ட செயல்பாடுகள் என்பனவாக 3 நாட்கள் நிகழ்ந்தவற்றை என்னால் முழுவதுமாக மீண்டும் வைப்பது சாத்தியமில்லை. இத்தனை பேரை இங்கே ஒன்று கூட வைத்து திருக்குறளுக்கு என்னுடைய பணியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே எம்முடன் ஒத்துழைத்த அனைவருக்கும், குறிப்பாக நம்மை இம்மாநாட்டை நடத்த தோன்றிய தமிழகத்தின் ஆசிரியர் நிறுவனத்தினாகிய டாக்டர் யோன் சாவே அவர்களுக்கும், அவர்கள்
என்னோட 35 ஆண்டு வாழ்க்கையை தொடர்பு கொண்ட நண்பர். ஆரம்பத்திலே நான் தமிழகத்திலே குடும்பத்தோடு சென்ற பொழுது வரவேற்று எனக்கு முகம் காட்டி ஆதரித்த அறிஞர் இன்று வரையும் அந்த நண்பர்களுக்கு இருந்தது. இந்த ஆசையை நிறுவனத்தினூடாக இங்கே எங்களுக்கு இந்த மாநாட்டில் இருக்கின்றார்கள். அவர் போன்ற அந்த உதவிக்கு, ஆலோசனைக்கு, எண்ணக்கருவுக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கனடாவிலே டொரண்டோ பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி இந்த நிகழ்வை செய்யலாம் என்பதற்கு திட்டமிட்டு தந்தவர், செயல்படுத்தியவர். நான் செயல்வீரன் என்று ஏற்கனவே பலமுறை அவரை சொல்லியிருக்கிறேன், திரு சிவன் இளங்கோ அவர்கள். தமிழ்துறை இந்த தமிழ் சார்ந்த நிகழ்வுக்கு நாங்கள் பொருத்தமானவர்களிடம் தேர்ந்து என்னையும் டாக்டர் லம்போதரனையும் நண்பர் அகிலையும் அணுகி இந்த விடயத்தை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று எங்களை சம்மதிக்க வேண்டிய வகையிலே அவர் மிகவும் எங்களை தூண்டியிருக்கிறார். டாக்டர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நானும் திருக்குறளை பற்றி பேசுவதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருப்பதால் இந்த மாநாட்டுக்கு நான் ஆயுதமாக இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய சாப்பாடு, விருந்து சாப்பாடு மாதிரி. இந்த இலக்கியங்களை பற்றி பேசுவதற்கு, அதுவும் மாநாடு செய்வதற்கு, அந்த விருந்தை சுவைக்க நான் ஆயுதமாக இருந்தேன், செயல்பட்டேன். அவ்வளவுதான். இந்த அமைப்பிலே நடந்த நிகழ்வுகள், சிறப்புரைகள் குறித்த சில அம்சங்கள் பற்றி ஒவ்வொருவரும் சிறப்புரையாக இந்த மேடையிலே பொது அரங்கிலே வந்து சிறப்பித்து பேசினார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக சொல்லி அவர்களின் பேச்சின் சுவையை என்னால் கூற முடியும். ஆனால் இந்த நேரத்திலே அது மேலதிகமான சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அதை தவிர்த்துக் கொள்கிறேன். அந்த அரங்கிலே நேற்று கூட நானும் ஒரு சிறப்புரை நிகழ்த்தியிருந்தேன். உங்களில் பலரை பாராட்டுவீர்கள். அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இங்குள்ள பேராசிரியர்கள், சமூக பெண்மக்கள் விருந்தினராக வந்து கலந்து கொண்டு எங்களை எல்லாம் வாழ்த்தி இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்த்துக்கு, அவருடைய நல்ல மனதுக்கு என்னுடைய அன்பையும் பணிவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இளந்தலைமுறையினரை கருத்தில் கொண்டு பல திட்டங்கள் செயல்படுத்தி அவர்களுக்கு நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு திருக்குறளை சிந்திப்பதற்கு பாதை தந்திருக்கிறோம். இன்னும் சில ஆண்டுகளுக்கு பின்னது அவர்கள் தான் இந்த திருக்குறளை கொண்டு செல்ல போகிறார்கள். அது இந்த மாநாட்டினுடைய பயன்பாடு என்ற வகையிலே சொல்லத்தக்க அம்சம். அடுத்த தலைமுறையினருக்கு திருக்குறள் நேரத்தால ஒரு சரியான அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இது முதலாவது விடயம். இரண்டாவதாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இங்கே நடந்த கலை நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டது. அதுவும் ஒரு வகையிலே பொதுமக்களையும் இளம் தலைமுறையினரை கருத்தில் கொண்டு செயற்பட்ட விஷயம். அவையெல்லாம் சிறப்பாக நடந்தன. அவற்றை பற்றி நான் விரிவாக இங்கே எடுத்துக் கூற வேண்டியதில்லை. இந்த ஆய்வுரைகள் என்ற விடயம்தான் இந்த தொழில்முறையிலே நான் மையப்படுத்த என்ற விஷயம். இந்த ஆய்வுரைகள் தான் இந்த மகாநாட்டினுடைய இதயம் போன்ற பகுதி என்று நான் கருதுகிறேன். மாநாடு நடந்தால், அது ஆராய்ச்சி மாநாடாக இருந்தால், அதனுடைய இதயம் என்ற பகுதி ஆய்வாகத்தான் இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். அந்த வகையிலே பெருமை தரக்கூடிய விஷயம், உலகத்திலிருந்து 150க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. இது எங்களுக்கு மிக மிக சந்தோஷமான விஷயம். அந்த 150க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வு சுருக்கங்களை முழுவதுமாக வாசித்தவர் டாக்டர் ஜோன் சாமுவேல் அவர்கள். வாசித்துவிட்டு இந்த கட்டுரையை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அல்லது ரிவைஸ் பண்ணித்தாருங்கள் அல்லது டோட்டலி
வகையான குறிப்புகளை அவர் முதலிலே செய்தார். அவ்வளவு கட்டுரைகளையும் வாசித்த இரண்டாவது வீரர் நான். எனக்கு அவருடைய தனிப்பட்ட உரையாடல்கள் பல நிகழ்ந்தது உண்டு. இந்த கட்டுரைகளை பற்றித்தான் நாங்கள் ஏற்கனவே உரையாடிய ஆரம்பத்தை சொல்லிவிட்டார். பொருட்பால் நான் எங்களுடைய இந்த ஆய்வகத்திற்கு அடிப்படையான தீமெட்ரிக் அஸ்பெக்டாக இருக்க போகிறது. கடந்த மாநாடுகளிலே அறத்துப்பாலை நாம் பேசிவிட்டோம். பொருட்பால் இங்கே கவர்னன்ஸ் என்ற அடிப்படையிலே இந்த மாநாட்டினுடைய உள்ளடக்க அம்சமாக திகழ்கிறது என்று அடித்து சொல்லிவிட்டார். எனவே இங்கே மற்ற பாடல்கள் என்ற கேள்விக்கு வார வருஷம் முடியுமானால் காமத்துப்பாலை செய்யலாம். எங்களுக்கு வயதை பற்றி கொண்டால் செய்யலாம். காமத்துப்பாலை சரி. இந்த மாநாட்டு கட்டுரைகளை செலக்ட் பண்ணுவது சம்பந்தமாக எனக்கும் டாக்டர் ஜான் சாமிகளுக்கு இடையிலே உரையாடலில் முக்கியமான விஷயம் எப்படி செலக்ட் பண்ணுவது. அவர் அருமையான ஒரு திட்டத்தை தந்தார். ஏற்கனவே 5 மாநாடுகள் நடத்தி அனுபவப்பட்டவர் அவர். எனவே 10 பிள்ளை பெற்றவர் ஒரு விண்ணப்பராக அட்வைஸ் பண்ணுவது பொருத்தமாயிரு. அவர் என்ன சொன்னார், கொலாஸ் மட்டும்தான் பங்கு பெற்றுள்ளதாக மாநாட்டை நடத்தினால் ஒரு 10-15 கட்டுரைக்கும் இளைஞர்களாக 10-15 பேர் மட்டும் வாசிக்க மாநாடு கொலாசும் வர வேண்டும். இதுவரையும் திருக்குறள் சம்பந்தமான உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிற பலர் இருக்கிறார்கள். எல்லோரும் கொலேசா இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு திருக்குறளை வளர்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கும் எழுத வேண்டும். இது தவிர அடுத்த தலைமுறைக்கு குறைந்தது 30-40 வீதமாக வாய்ப்பாவது நாங்கள் கொடுக்க வேண்டும். அடுத்த தலைமுறை என்று அவர்கள் தான் இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு இந்த மாநாட்டை நடத்தப்போகிறார். அவங்களது கண்ணோட்டம் மிக தெளிவாக இருந்தது. இருந்தால் அவர் ஒரு நிறுவனத்தின் தலைவராக மட்டுமல்ல 5 மாநாடுகளை நடத்தி பல பலவீனங்களை உணர்ந்து கொண்டவர். அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த மாநாட்டில் கட்டுரைகள் செயல்படப்பட்டன. கட்டுரைகள் தரமானவையா தரவில்லாதவையா என்று நாங்கள் கண்ணிலே எண்ணெய் ஊற்றிக் கொண்டு பார்க்க முடியவில்லை. முயற்சிக்கிறார்கள், பாருங்கள், சொல்லுங்கள், என்ன சொல்லுகிறீர்கள் பார்ப்போம் என்பதுதான் எங்களுடைய அளவுகோலாக இருந்தது. ஒரு துறையிலே நீங்கள் பேச வருகிறீர்கள், சரி செய்யுங்கள், உங்களுடைய என்ன இருக்கிறது கடந்து கொடுங்கள். இந்த வகையில் தான் எங்களுக்கு அந்த 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளிலே பெரும்பாலான கட்டுரைகள் செலக்ட் பண்ணப்பட்டன. நான் விஷயம் கட்டுரை செலக்ட் பண்றது இந்த அடிப்படையில் தான் நடந்தது. அதை தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் கட்டுரை விஷயங்களை கவனித்திருக்கிறீர்கள். அது பற்றி விமர்சனங்கள் வந்திருக்கும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இதிலே கட்டுரைகள் பெரும்பாலான 40-50 கட்டுரைகள் ஒப்பீட்டு பார்வைகளாக அமைந்தவை. சமயபந்த ஒப்பீடுகள், அரசியல், பொருளியல், நிர்வாகவியல், இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப ஒப்பீடுகளுக்கு பெருந்தொகையான கட்டுரைகள் ஒப்பீட்டு பார்வையில் அமைந்ததாகும். இவை தவிர திருக்குறளின் அதிகார புரட்சி, திருக்குறள் கூறும் ஆட்சி, திருக்குறளின் அறவியல் மற்றும் வாழ்வியல் அம்சங்கள், திருக்குறளின் சமுதாய விமர்சன பார்வை, திருக்குறள் கூறும் சான்றோர் பண்பு, இப்படி பல தலைப்புகளிலே கட்டுரைகள் வந்தன. இந்த கட்டுரைகள் ஒரு மதிப்பீட்டு குறிப்பை என்னால் உடனடியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பார்வையை சில குறிப்புகளை மட்டும் மேலோட்டமாக நான் முயற்சிக்கிறேன். இன்னும் பரந்த ஒரு
அந்த குறைந்தபட்சம் ஒரு 20-25 அல்லது 30% கட்டுரைகள் சற்று திருப்பவும் ஆழமாக விரித்து எழுதப்பட வேண்டிய நிலையிலே உள்ள கட்டுரைகள் என்றுதான் என்னுடைய கருத்து. அதாவது ஆரம்ப நிலையிலே உள்ளது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. கட்டுரை சிறப்பாக எல்லாரும் எழுதப்பட முடியாது. எத்தனையோ விடயங்களை வைத்திருப்பார்கள். அது பயிற்சியினூடாக திரும்ப 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 எழுதித்தான் ஒரு தரமான கட்டுரையை கொண்டு வர முடியும். அதுவே ஆரம்ப நிலையில் எழுதப்பட்ட கட்டுரைகள் பல வந்திருக்கின்றன. அவை ஆழமாக சிந்திக்கப்பட்டு மேலும் புறப்படப்பட வேண்டிய கட்டுரைகள் இருக்கின்றன. அதேவேளை தரமான ஆய்வுரைகள் சிறப்பு நிகழ்வுகள் என்பதை கடந்த 3 நாள் கருத்தரங்கிலே நீங்கள் பார்க்கிறீர்கள். மிக புதிய சிந்தனைகளோடு புதிய கண்ணோட்டத்தோடு பலர் எழுதியிருக்கிறார்கள். அவை இன்னும் சில ஊடாக அடுத்த கட்டத்தில் கொண்டு வரப்பட்டால் மிகச் சிறந்த கட்டுரைகளாக இருக்கலாம் என்று நாங்கள் நம்புவோம். அதாவது அந்த கருத்தரங்கு நடந்த தலைவர்களுக்கு அந்த வழிகாட்டிகளுக்கு தெரியும். அதேவேளை உலக மட்டத்தில் திருக்குறள் பற்றிய பார்வை சிறப்பாக வளர்ந்து வருகின்றன. கன்னடா போன்ற புலம்பெயர் மண்ணில் நடைபெறும் மாநாடானது இங்கே இருக்கின்ற பலரை, கன்னடாவை மையப்படுத்தி இருக்கிற தமிழர்கள் பலரை திருக்குறள் பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்திருக்கிறது. பல கருத்துகள் சிறப்பாக வாசிக்கப்பட்டன. எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பி எழுதி தொகுத்து சில மாதங்களில் முழுமையாக அந்த கட்டுரைகள் வலியுற்றாக வருகின்ற பொழுதுதான் இந்த மாநாட்டின் பெறுவது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் சிந்தித்திருக்கிறோம், உரையாடி இருக்கிறோம். இந்த திருக்குறள் பற்றிய சிந்தனை எழுத்துக்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறோம். அது பற்றி எங்களுக்குள்ள சந்தேகங்கள் பலவற்றை தெளிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் அடுத்த 3 மாதங்களுக்குள்ளே கட்டுரைகளாக மீண்டும் எழுதப்படும் பொழுது இந்த மாநாட்டினுடைய தேர்தலாக அந்த ஒலியுற்றால் வரும் பொழுது இந்த மாநாட்டின் வெற்றியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதை விட்டு நான் இது 2 கட்டுரை, இது 2 கட்டுரை, இவ்வளவு கட்டுரை எல்லாம் தருவது இந்த நிலையிலே இப்பொழுது பொருத்தமானாக இருக்காது. ஆனால் நிச்சயமாக ஒன்றை சொல்லுவேன், இந்த மாநாடு சிறந்த வகையிலே ஒரு நல்ல ஒரு ஆழமான கட்டுரைகளை தரக்கூடிய, சிந்தனைகளை தரக்கூடிய ஒரு செயல்பாட்டை நடத்தி இருக்கிறது என்பதை பல மாநாடுகள், எனக்கு மாநாட்டு அனுபவம் 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. 1974ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடந்த தமிழ்நாட்டு மாநாட்டில் இருந்து இன்று வரையும் 52 வருஷம் நான் இந்த மாநாட்டு அனுபவம் கொண்டோம். ஒவ்வொரு மாநாட்டிலும் பெறுவது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டவர்கள். இதுக்கு மேலாக திருக்குறள் பற்றி இன்று வரையும் என்ன ஆய்வு நடந்திருக்கிறது என்பது என்னுடைய கைக்குள்ளே இருக்கிறது. எனவே இந்த மாநாட்டு வந்த 150 கட்டுரைகளும் என்னை இன்னொரு வாழ்க்கையை கொண்டு போகின்றன என்று நான் உணர்கிறேன். மாநாடு வெற்றி பெறுகிறது என்றது ஒன்று. நான் என்னை வளர்த்துக் கொண்டிருந்த இந்த கட்டுரைகளாலே திருக்குறள் பற்றி இந்த உலகம் என்ன இன்றைக்கு மட்டும் சிந்திக்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கிறது. அது எனக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு சந்தோஷம். இதுக்கு ஒரு சுயநலம் தான். மாநாடு வெற்றி பெற வேண்டும், நானும் அது பயன்பட வேண்டும். அந்த நோக்கத்திலே பார்த்தால் இந்த மாநாடு மிகச்சிறந்த ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கிறது. இதோடு இது முடிய போவதில்லை. நாங்கள் மாநாடு முடித்து இந்த பிரிவு அறவிழாவை நடத்தி முடித்தோடு திருக்குறளை விட்டுவிடப் போகிறவர்கள் அல்ல. தொடர்ந்து சிந்திக்கப் போகின்றவர்கள், அடுத்தடுத்த கருத்தரங்கள் நடத்தப் போகின்றவர்கள். இந்த ஆய்வு கட்டுரைகள் இங்கே வாசிக்க முடியாதவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல். டொரண்டோ தமிழ்ச்சங்கத்திலே நாங்கள் இந்த கட்டுரைகளை வாசிக்க முடியாதவர்களுக்கு இன்னும் திரும்ப கட்டுரைகள் வாசிப்பதற்கு வாய்ப்பு அளிப்போம் டாக்டர் சொல்லிட்டார்.
அரங்கு செயற்பாடுகள் சிறப்பாக நடந்தன. இன்று வரையும் நாங்கள் அந்த மகிழ்ச்சியை கிடைத்துக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கும் நாங்கள் இந்த மாநாடு பற்றி சிந்திப்போம், தொடருவோம் என்று கூறி இதுதான் எங்களுடைய வெற்றி என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம். இது குழந்தை பிறகுற மசக்கை, சக்தி, வாந்தி, வயிறு வலி, முதுவலி எல்லாம் வந்து பிரசவ வலி வந்து அப்பாடா பெற்றாச்சு பிறந்தால் அடுத்தது தூங்குறாங்க விடமாட்டார்கள். நன்றி அருமையான ஒரு தொகுப்புரை சுருக்கமாக வழங்கியிருக்கிறீர்கள். எங்களுடைய இந்த 6வது திருக்குறள் மாநாடு சிறப்பாக நடைபெற்று நிறைவு விழா வந்திருக்கின்றது. நிறைவு வேளையிலே உவப்பத்தலை கூடி உள்ளம் பெரிதல், உள்ளம் பெரிதலுக்கு புலமையாளர்கள் என்ன சொன்னார்களோ தெரியாது. சும்மா ஒருமனே போகக்கூடாது, அதே நேரம் பாரத்தோடையும் போகக்கூடாது. மகிழ்ச்சியோட சந்தோஷமாக போகும்போது அதே நேரம் அடுத்த கட்டம் என்ன என்பதை சிந்தித்து செயற்பட்டு போக வேண்டும். அதனால்தான் அது பயனுள்ள காரியமாக அமையும். இல்லாவிட்டால் நாங்கள் எல்லோரும் கூடி திருக்குறளை பற்றி கதைத்து சிரித்து உண்டு படித்து கூடி மகிழ்ந்து பிரிந்தோம் என்பதாக இல்லாமல் இதற்கு அடுத்த கட்டம் என்ன. ஆகவே இந்த அறிவிப்பு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு பிள்ளைக்கத்தை இல்லை 10 பிள்ளைக்கத்தை அனுபவம் இருந்த மாதிரி ஏற்கனவே 5 மாநாடுகள் நடத்தி அந்த அனுபவத்தினூடாக எங்களை வழிபடுத்தியவர் சென்னை ஆசிரியர் நிறுவனத்தின் தாமகர், அதனுடைய தலைவர் ஜோன் சாமுவேல் அவர்களுடைய கூட்டினூடாகத்தான் இந்த திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. அந்த ஆசிரியர் நிறுவனத்தின் தலைவர் தெரிந்திருப்பீர்கள். தெரியாதவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான நிறுவனம். கட்டிடத்திலே கூட அங்கே காட்சியரங்கு, நூலகம், ஆய்வுகள் எல்லாமே இருக்கின்றன. மிகப்பெரிய அரங்கு நிறுவனம் அதை தாவித்தவர். பல மொழிகளிலேயும் கூட அங்கே தமிழ் இலக்கிய பணிகள் நடைபெற்று பல நூல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவருடைய நூல் பட்டியல் விவரம் எடுத்து பார்த்தேன். அவர்கள் இத்தனை நூல்கள் எனக்கு சரியாக தெரியவில்லை. அந்த பட்டியல் விவரமே நூற்றுக்கணக்கான நூல்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மிக பெருமதியான நூல்கள் தமிழ் மொழி, இலக்கியம், வரலாறு, நிலம், பண்பாடு சார்ந்தது, அத்தோடு புறமொழிகள் சார்பாகவும். அப்படிப்பட்ட பெரும் பணியிலே திருக்குறளுக்கு இவ்வளவு மூச்சாக நின்று உழைத்து அடுத்த பணி, அடுத்த மாநாடு, அடுத்த கட்டம் என்று உழைத்தவர் நான் அறிய யாரும் இல்லை என்றுதான். அப்படிப்பட்டவர் இந்த திருக்குறளை இத்தோடு விடக்கூடாது. இது உலக பொதுமறை, உலக பொது நூல் என்று UN ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் வரைக்கும் அதை கொண்டு சென்று நகர்த்த வேண்டும் என்ற உத்வேகத்துடன் நடத்தி கொண்டிருப்பவர். அதன் ஒரு மைல்கல்லாகத்தான் இந்த மாநாடு அமைகின்றது. ஆகவே முனைவர் ஜான் சாமுவேல் அவர்களை தன்னுடைய அடுத்த அறிவிப்பு என்ற நடவடிக்கைகளை பற்றி எங்களுக்கு கூறுமாறு அழைக்கின்றேன். முதலாக இந்த பின்னணியை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் இந்த மையப்பொருளை எடுத்துக்கொண்டோம். திருக்குறளை உலக நூலாக அறிவிப்பதற்கு
யுனெஸ்கோவை வேண்டிக் கொள்வது, அந்த அறிவிப்பை நாம் பெற்றுத்தருவது, அந்த அறிவிப்பை பெற்றுத்தருவதன் மூலமாக தமிழ் இனத்திற்கு ஒரு உலகளாவிய தகுதிப்பாடு கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு திட்டங்களாக நாங்கள் தொடங்கினோம். 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானிய கொரிய கூட்டுறவோடு ஆசியவியல் நிறுவனம் என்கின்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தோம். இது எதற்கென்றால், இதுவரை நடந்த தமிழாராய்ச்சிகள் எல்லாம் மிகவும் குறுகியதாக, பரந்த பார்வையில்லாததாக இருப்பது எங்களை வேதனைப்படுத்தியது. தொல்காப்பியத்திற்கு பாயரமொழியை மனம்பார்மார் சொல்லுவார், வடவேங்கடம் தென்குமரி ஆயுதை தமிழ் நெருலகு. தமிழ் மொழி வடவேங்கடம் தென்குமரி இந்த இடையில் மட்டும்தான் பேசப்படுகிறதா? தமிழ் இனத்திற்கு ஒரு எல்லை இல்லையா? வெறும் இந்த எல்லை மட்டும்தானா? இந்த குறுகிய எல்லைக்கு மட்டும்தானா என்றெல்லாம் நாங்கள் ஆராய தொடங்கியதன் விளைவாக தமிழ் ஒரு பிரதேச மொழி அல்ல, இது ஒரு தேசிய மொழி அல்ல, இது ஒரு உலக மொழி என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதற்கு காரணமாக இருந்தவர்கள் நமது முன்னோர்கள். அவர்கள் கடலோடிகளாக இருந்தார்கள். திரைக்கடலோடியில் திரவியம் தேடுகின்ற இந்த இனத்தின் வாயிலாக தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக ஏராளமான நாடுகளோடு தொடர்பு இருந்தது. சங்க இலக்கியங்களை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், ஏராளமான குறிப்புகள் கடல் வணிகத்தை பற்றி வருகின்றது. ஆக இந்த இனம் உலகம் முழுவதும் பரவி இருந்த ஒரு இனம் என்பதை தெளிவாக கண்டுகொள்ள முடிந்தது. ஆகவே ஆசியவியல் என்கின்ற தலைப்பை எடுத்துக்கொண்டோம். ஏனென்றால் நமது ஆராய்ச்சிகள் ஒன்றில் குறுகியதாக இருக்கும் அல்லது வெஸ்ட் ஓரியன்டாக இருக்கும். மேலை நாட்டு தாக்கத்திலே பல ஆராய்ச்சிகளை நாம் பண்ணியிருப்போம், கலாச்சார பின்னணிகளை சரியாக பார்க்காமல். அந்த அடிப்படையிலே ஆசிய நாடுகளை இணைத்துக் கொண்டு ஆசிய நாடுகளுடைய பண்பாட்டுக்கு தமிழ் மொழியை பங்களிப்பு என்ன என்பதை ஆராய வேண்டும் என்கின்ற அடிப்படை எண்ணத்தோடு தான் இந்த நிறுவனத்தை நாங்கள் தொடங்கினோம். பல உழைப்புகளை இதன் மூலமாக எங்களால் பண்ண முடிகிறது. ஏராளமான சீன நாட்டு மக்கள், கொரிய நாட்டு மக்கள், ஜப்பானியர்கள், இப்படி அனைவரையும் இணைத்துக் கொண்டு பல பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்ய முடிகிறது. முதல் முதலாக ஓலைச்சுவடிகள் பற்றிய ஆராய்ச்சியில் நாங்கள் இறங்கிய போது யுனெஸ்கோ எங்களுடைய வேலை செய்ய ஆரம்பித்தது. யுனெஸ்கோவுடைய மெமரி ஆஃப் தி வேர்ல்ட் என்கின்ற பெரிய திட்டத்தோடு சேர்ந்து நாங்கள்
ஏராளமான ஆண்டுகள் படிப்பித்தவர், நல்ல அனுபவம் உள்ளவர். அவரும் யுனெஸ்கோ நிறுவனத்திற்கு மட்டுமல்ல, யுனெஸ்கோவினுடைய வழியாக இந்த இதை எப்படி கொண்டு வருவது என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு தகுதிப்பாடை பெற்றிருந்தோம். அது என்னவென்றால் மெமரி ஆஃப் தி வேர்ல்ட். அதில் அந்த நிறைய ஏராளமான அதாவது protecting the archival material, protection, preservation, conservation and dissemination of archival material என்ற அடிப்படையில் ஓலைச்சுவடிகள் தொடர்பாக ஏராளமான வழி இருந்ததுனால திருக்குறளுக்கு இப்படி ஒரு தகுதிப்பாட்டை நாம் பெற முடியுமா என்பதை எண்ணி பார்க்கும் போது அப்படி ஒரு தலைப்பு இல்லை யுனெஸ்கோவில். ஆகவே நாம் இப்பொழுது என்ன சொல்கிறோம் என்றால் புக் ஆஃப் த வேர்ல்டு அல்லது புக் ஆஃப் குளோபல் புக் என்கின்ற ஒரு தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணுவதை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அதற்குரிய முயற்சிகள் வேகமாக நடக்கிறது. விரைவில் இந்த தகுதிப்பாடு நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இப்போ அடுத்த ஒரு சிறப்பு கருத்தரங்கை நாம் யுனெஸ்கோ வளாகத்தில் நடத்தப் போகின்றோம். அதிகமாக அதனுடைய நாள் முடிவு செய்யப்பட்டது அடுத்த ஜனவரி மாதம், அடுத்த ஆண்டுடைய தொடக்கத்திலே 2016 26ஆம் தேதி அந்த ஒரு நம்ம நாள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே 26, 27 ஆகிய தொகுதிகளில் இந்த நாட்களில் இந்த சிறப்பு கருத்தரங்கை யுனெஸ்கோ வளாகத்தில் நாம் நடத்தலாம் என்று எண்ணி இருக்கின்றோம். அந்த சிறப்பு கருத்தரங்கு நடத்த முடிந்தாலும் இன்னொரு கருத்தரங்கை நாம் நடத்த வேண்டும். அது என்னவென்றால் காமத்துப்பால் பற்றியது. காமத்துப்பால் பற்றிய கருத்தரங்கை நடத்துவதை ஒரு ஆசிய நாட்டில் நடத்தலாம் என்று எண்ணுகிறோம். ஒருவேளை ஜப்பானில் இருக்கலாம், அல்லது கொரியாவில் இருக்கலாம், அல்லது சீன நாட்டோடு சேர்ந்து நாங்கள் நடத்தலாம். இதை வேகமாக நாங்கள் அந்த நாட்டு அறிஞர்களோடு பேசி வருகின்றோம். அது சரியாக திட்டமிடப்பட்டு முடிவு செய்யப்பட்டால் இன்னும் ஓராண்டுகளில் இந்த காமத்துப்பால் பற்றிய ஒரு நல்ல கருத்தரங்கை நாங்கள் நடத்த முடியும் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் எதிரே இலக்கியங்களில் இந்த காமத்துப்பால் போன்ற நூல்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. ஒரு சொசைட்டியினுடைய ஐடென்டிட்டின்னு சொல்லும்போது அது காமத்துப்பால் தான் சொல்லுவாங்க. தமிழ்னு சொல்லுவாங்க. இறைநாள் கலவரங்கள் அடிமைப்படுத்தும் போது இது எதை சொல்லுகிறது என்றால் தமிழை பற்றி சொல்லுகிறது. தமிழ்னா எனக்கு காதல். தமிழுக்கு பல்வேறு பொருள்கள் உண்டு. அது ஒரு பொருள் காதல். ஆகவே இந்த எபிரேய ட்ரெடிஷன், கிரீக் ட்ரெடிஷன், இது ரோமன் நாட்டு மரபுகள் இவர்களை எல்லாம் தொகுத்து ஒரு நல்ல ஒரு மாநாட்டை நடத்தலாம் என்று என்கிற எண்ணம் இருக்கிறது. ஓராண்டுகளில் அது நிறைவேற்றுவதற்கு வழியும் இருக்கிறது. ஆக இந்த மாநாடுகளை நடத்தி முடியும் போது இந்த நிச்சயமாக உலக பொது நூல் என்கின்ற தகுதிப்பாட்டை நாம் பெற முடியும். பொதுமறை என்று சொன்னார்கள், பொது முறை என்று சொல்லுங்கள் என்று கூட சிலர் கேட்டார்கள். ஏனென்றால் மறை என்று சொன்னால் ஒரு சமயம் சார்ந்ததாக இருந்துவிடும் என்கின்ற அச்சம். அப்படி அல்ல, முறை என்று சொன்னால் சமயம் சார்ந்ததாக இருக்கும். திருமுறை என்று சொல்லுகின்றோம். அங்கு நம்ம திருமறை என்று சொல்லல. மறை என்று சொன்னால் மட்டும் அது சமய இலக்கியம் ஆகிவிடாது. நீங்கள் நான்மறை என்று சொன்னால் மட்டும்தான் 4 மறைகளை குறிக்கும். இப்பொழுது இஸ்லாமிய மறை, கிறிஸ்தவ திருமறை என்கின்ற பழக்கங்கள் எல்லாம் வந்துவிட்டது. ஒரு சொல்லானது அது பிறந்த போது இருக்கின்ற வடிவம் நன்றாக இருக்கும். ஆனால் அதனுடைய பொருள்கள் காலப்போக்கில் பிரித்து கொண்டே போகும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார்ந்தவர்கள் சொன்னால் சந்தேகத்தில் வீரர்களை குறிக்கும். திருக்குறளில் வரும்போது வீரர்களை குறிக்காது. அது மீ மனிதர்களை குறிக்கும். அன்பு, வாய்மை, ஒப்புரவு, நான் கண்ணோட்டம் என்கின்ற பண்புகளை பெற்றுள்ள சான்றோர்கள் கூறுவார். நாம் சங்க இலக்கியத்தில் அறத்தை பற்றி பேசுவோம். அறத்திற்கு பொருள் இருக்கும். ஆனால் இந்த அறம் என்பது ஏறத்தாழ 32 பொருள்களில் திருக்குறளில் வருகின்றது. அது அந்த லெக்சிக்கல் ஷேப் தான் இருக்கும். அதனுடைய
கூடி வந்து இந்த மாநாட்டு மண்டபத்தை திரும்பி ஒழுங்கு செய்து கொடுத்து செல்ல உதவும்படி கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டின் நன்றியுரையை வழங்கும்படி